ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். ஆமேன். இந்த வார்த்தையை தேவ தூதர்கள் யாரை பார்த்து சொல்றாங்க? ஆகாரை பார்த்து சொல்றாங்க. ஆகாரை பார்த்து தேவதூதர்களால் சொல்லப்படுகிற அந்த வாக்குத்தத்த வார்த்தை, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று தேவ தூதர்களாலே சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் கூட இதே வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார். உங்கள் சந்ததியை பெருக பண்ணி அதை பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொல்லி, இந்த வார்த்தையை இந்த ஆகார் பெறுவதற்கு முன் அவள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பின்பகுதியிலே, அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவளை விட்டு ஓடி போனாள். சாராய் ஆகார் குழந்தை ஆனதுனால என்ன செய்கிறாரு, இந்த அம்மாவை ரொம்ப கீழ்த்தரமாக அடிமையாய் நடத்துகிறாங்க. அப்படி கடினமாய் வேதம் சொல்கிறது பாருங்க, கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனாள். சாராயை விட்டு ஓடி போகிறார், ஆபிரகாமை விட்டு ஓடி போகிறார். இந்த கடினமான பாதையில் இனிமேல் என்னால் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போகிற அளவுக்கு அவளுக்கு பாடு, இனிமேல் என்னால் முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா, ஓடி போகிறா. அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவன் அவளுக்கு தரிசனமாகி, ஆகாரே நீ எங்கே இருக்கிறாய், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்கும்போது, நான் என் ஆச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தூதனால் இந்த வார்த்தை பிறக்கிறது. அப்போ அந்த தூதன் என்ன சொல்றார் பாருங்க, நீ திரும்பி போ, உன் ஆச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்கிறார். நீ அவள் கையில அடங்கியிரு, ஏனென்றால் உனக்கான வேலை இன்னும் வரவில்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், நீ அடங்கி நீ இரு, நான் அப்பொழுது என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை கடினமாய் நடத்துகிறாங்களா, என்னால் இதுக்கு மேலே உங்களை அவதூறாய் நடத்துகிறாங்களா, கடின பாதையிலே உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா, வார்த்தையினால் செயல்களினால் உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா, இனியும் நான் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன், நம்ம ஓடி எங்கேயாவது போயிடலாமாங்கிற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை இருக்கிறதா? இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் என்ன செய்யுங்க, அடங்கிருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் நீங்க அடங்கிருங்க. வேதம் சொல்கிறது பாருங்க, கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்க. அதே வார்த்தை தான் ஆகாரை பார்த்து தேவதூதன் சொல்றாருங்க, என்ன செய், நீ உன் ஆச்சாரிட்ட போய் நீ என்ன செய்ய, நீ அடங்கிரு, நீ அவன் கையில கீழே பாதை கஷ்டம்தான், துன்பந்தான், துயரம்தான், உன்னால் முடியாதுதான், ஆனாலும் நீ அடங்கிரு. முடியாத வேலையில் நீங்கள் அடங்கி இருக்கும்போது தான் இப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களால் ஒரு இடத்துல வாழ முடிகிற இடத்துல நீங்கள் வாழ்கிறதுனால ஒரு பெரிய சாதனையும் நம்ம செஞ்சிடவே முடியாது. அங்கே யாருனாலும் யாரை விட்டாலும் வாழ முடியும். ஆனால் ஆகாருடைய சூழ்நிலையை பாருங்கள், முடியாதுன்னு வந்ததுக்கு அப்புறமும் கர்த்தர் போய் அடங்கிருங்கிறாரு. அப்படி அந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு அவர் சொல்லியிருக்கிறார் செய்வார் என்று சொல்லி அவள் மறுபடியும் போய் அந்த உபத்திரவத்தின் பாதையை தெரிந்து கொள்றா. இல்லை நீ என்ன ஆசீர்வதிக்கலனாலும் பரவாயில்லனா, இனிமேலாம் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி போகலை. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், அநேகரை பார்த்து, உங்க இருக்கிற சூழ்நிலையை கொஞ்ச நாள் அடங்கிருங்க, நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி. ஆனால் அதுக்கு நமக்கு பொறுமை இல்லாதவர்களாய் நம்ம அதெல்லாம் என்ன செஞ்சிடும், விட்டு தள்ளிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம முடியாதுங்கிற ஒரு காரியத்தில் நம்ம இருக்கும்போது தான் இப்போ ஏற்பட்ட பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குது. தூதன் சொன்ன மாதிரியே அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. இஸ்மவேல் பெரிய ஜாதியானான். அந்த வார்த்தையில பாருங்க, நீ என்ன செய்ய, அடங்கியிரு, அப்பொழுது நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாய் உன்னை மாற்றுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த நாளிலும் நிறைவேறிற்று. ஆகவே இன்னைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து, நான் என்ன செய்வேன், உங்களை பெரிய அளவில் என்ன செய்வேன், ஆசீர்வதிக்க போகிறேன், நீங்க என்ன செய்யுங்க, அடங்கி இருங்க என்று சொல்கிறார். நாமும் இன்னைக்கு கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இதை கேட்கிற நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆகாருக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் பலிக்க வேண்டும் என்றால், தூதன் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும், உங்கள் சந்ததி பெருகி இருக்கும்.
இருக்கும். உங்கள் சந்ததி இதுக்கு மேலே எப்படி நம்மளாலே முடியலைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் சந்ததி கர்த்தர் பெருகி இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் ஆகாரை உயர்த்தின தேவன், இஸ்மவேலை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாய் மாற்றின தேவன். நீங்க கரத்திற்குள் அடங்கி இருக்கும்போது உங்களையும் ஆசீர்வதித்தவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த பொறுமை குணத்தை எனக்கு தாங்க இயேசப்பா. இந்த கடினமான பாதையிலும் நான் உண்மையில பாரத்தை வைத்துவிட்டு நான் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பொறுமையை எனக்கு தாங்க. என் வாழ்க்கையில கடினமான பாதையா இருந்தாலும், ஒரு வெற்றி இல்லாத தோல்வியான பாதையா இருந்தாலும், நான் உண்மை சார்ந்து கொண்டு நான் பொறுமையோடு இருக்க நீர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவீர் என்று நான் என் சுயமா அதே செய்து எப்படியாவது மேலே போயிடலான்னு நினைக்காதபடி உம்முடைய கரத்திற்குள் உமக்கு சித்தமானதை செய்து ஆசீர்வதிக்கப்பட எனக்கு அந்த பொறுமையை தாங்க, அந்த குணங்களை தாங்க என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? யாவரும் கண்களை மூடி, கர்த்தாவே இந்த ஆகாருக்கு நீர் சொன்ன அந்த வார்த்தை இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆமென் என்றும் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, இதற்கு அப்புறம் என் சந்ததி எப்படி இருக்குமோ என்று சொல்லி என்னாலேயே இந்த பாடுகளை போராட்டத்தையும் சகிக்க முடியலையே, இதுக்கப்புறம் என் குடும்பம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி வருத்தத்தோடு பாரத்தோடும் ஜெபிக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டிருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இந்த நாளில் கொடுங்க. பொறுமையாய் இருந்து எல்லாவற்றையும் சாதிக்க நீர் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.